நம்ம வீட்ல ஒரு கொய்யா மரம் இருக்கா. பட் காயே காய்க்காது. போன டைம் அத்தை சொன்னாங்க, "அந்த மூலை மூலை இடுக்குல வந்து ஒரு செங்கல் வச்சு கட்டினோம்னா காய் காய்க்கும்" அப்படின்னு. நான் நம்பவே இல்ல. பட் இருந்தாலும் நல்லாவே காய் காய்ச்சு. பட் வந்து குட்டி குட்டியா இத்தினி இத்தினியா தான். அது பெருக்கவே மாட்டேங்குது. அப்படியே பெருத்தாலும் பூச்சி ஆயிருது. இல்லைன்னா சின்னதுலயே அப்படியே காய்ச்சி போயிருது. சரி இன்னைக்கு ரொம்ப நேரமா பார்த்ததுக்கப்புறம் ஒரு பாதி காயாவும், பாதி அரைக்காயும் இருந்ததா, சரி ரொம்ப ஆசையா பறிச்சு சாப்பிட்டேன். சரியான பூச்சி. ரொம்ப வருத்தமா போச்சு. என்னடா கொய்யா மரம் இருந்தும் ஒரு காய் கூட உருப்படியா பறிச்சு சாப்பிட முடியலையே அப்படின்னு. இருக்கிற காயெல்லாம் எப்போ பெருசாகி நான் எப்போ சாப்பிடேன். எங்கள் அத்தை எனக்கு ஈவினிங் போல் விறகு வெட்ட போனாங்களா, போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டாங்க. நம்ம லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிக்கலான்னு பண்ணி, சரி அத்தை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அத்தைக்கு அப்பு தாப்பு மட்டும் ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளேயும் செல்வா செல்லம்மையா அக்கா எல்லாருமே குரூப் வீடியோ கால் வந்தாங்களா. அப்படியே பேசிட்டு நேரம் போனதே தெரியல. 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஓடி போய் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். அத்தை அதுக்குள்ளேயும் சட்னி ரெடி பண்ணிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. அத்தையை உட்கார சொல்லிட்டு நம்ம அப்படியே தோசை ஊற்றி காலையில் வச்சுருந்த கொண்டக்கடலை குழம்பு நல்லா இருந்தது. அதை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டி வேலை அத்தையே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஏதாவது 1, 2 இருக்கும்ல, அது எல்லாமே பார்த்துட்டு நீ தூக்கம் வர வர வெளியில தான் உட்காந்து ஃபோன் பார்ப்பேன். இல்லைன்னா ஃபேமிலி செல்வா யாராவது ஃபோன் பண்ணுவாங்களோ, அவங்க எல்லார் கூடயுமே பேசிட்டு தூங்க வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில். மாணிக்க வாசன், சுதா, முத்து சங்கர் உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.